ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை தீர்மானிக்கிற விவசாயியோட வாழ்க்கைய முழுமையா பதிவு செய்யற ஆவணம் தான் இந்த உழவன் நிகழ்ச்சி. ஒரு சின்ன விதையில இருந்து ஆரம்பிச்சு அது வளர்ந்து அறுவடை பண்ணி நெல்மணிகளா அள்ளித்தரது வரைக்கும் சொல்ல வர்றதுதான் இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில இந்த வார உழவன் நிகழ்ச்சியில என்னென்ன பகுதிகள் இருக்குன்னு பார்க்கலாம். நீருயர நெல்லுயரும், நெல்லுயர கோல் உயரும், கோல் உயர குடி உயர்வான் அப்படிங்கறதுதான் பழமொழி. இந்த பழமொழிக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா நெற்பயிர் தான் நம்ம தமிழ்நாட்டோட அடிப்படை ஆதாரமான தொழிலா இருக்கு. விதை நெல்ல பராமரிக்கிறதுல இருந்து தொடங்கி அது வளர்ந்து அறுவடை பண்ணி நெல்மணிகளை அள்ளித்தரது வரைக்கும் சொல்ல வர்றதுதான் இந்த பகுதி. அதுதான் அறுவடை. தேவையை பூர்த்தி செய்யும் நெல் உற்பத்தி தான் விவசாயத்தின் அடிநாதமாய் இருக்கிறது. உலக அளவில் நெல் உற்பத்தியில் சீனா 31%, இந்தியா 20%, இந்தோனேஷியா 9% பங்கு வகிக்கின்றன. சர்வதேச அளவில் சோளத்திற்கும் கோதுமைக்கும் அடுத்ததாக அதிகம் பயிரிடப்படுவது நெற்பயிர்தான். ஈர நிலங்களில் சராசரியாக 5 மாதங்கள் வரை வளரக்கூடியது நெற்பயிர். முதலில் தேவைப்படும் அளவுக்கு விதை நெல்லை எடுத்து ஒரு கோணிப்பையில் கட்டி தண்ணீர் தொட்டியில் ஊற வைக்க வேண்டும். சில தினங்களில் அந்த நெல்மணிகள் முளைவிட ஆரம்பிக்கும். அதை எடுத்து உரத்தை கலந்து சேற்று நிலத்தில் தூவ வேண்டும். இதுதான் விதை நெல் தயார் செய்யும் முறை. மேலும் புதிய ரக நெல்லை உற்பத்தி செய்ய விரும்பும் விவசாயிகளும் விதை நெல்லை தயாரிப்பவர்களிடம் இருந்து வாங்க ஆர்வம் காட்டுகிறார்கள். விளைச்சல்ல சரிபாதியை தீர்மானிப்பது விதை. முதலே தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கறத பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு விதை இருப்பு அப்படிங்கறத விவசாயிகள் நாங்க கையில வச்சுக்கிறது இல்ல. ஏன்னா விவசாயிகள் கையில வச்சிருக்கக்கூடிய அந்த விதையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதை முதல்ல காய வைக்க வேண்டியிருக்கு, தூத்த வேண்டியிருக்கு. அதோட ஈல்டு அப்படின்னு சொல்லும் போது குறைவாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில புதிய விதைகளை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக முதல்ல விதையை நாங்க தரமான விதை கம்பெனியை நாடி போய் விதையை தேர்ந்தெடுக்கிறோம். இதற்கடுத்து வயலின் சேற்று நிலத்தை தயார் செய்வது ஒரு தனி கலை. குறிப்பிட்ட நிலத்தில் தழும்ப தழும்ப தண்ணீர் நிரப்பி பின்னர் அதில் ஏர் பூட்டி விழ வேண்டும். இந்த நிலத்தில் இயற்கை உரமான எருவையும் இலைதழைகளையும் போட வேண்டும். சில நாட்களில் இலைதழைகள் தண்ணீரில் அழுகி விதை நெல்லுக்கு ஏற்ற வைட்டமின்களையும் சத்துக்களையும் கொடுக்க காத்துக் கொண்டிருக்கும். இந்த சேற்று நிலத்தை உழவர்கள் சேடை என சொல்வார்கள். ஆரம்ப காலத்தை போன்று தற்போது எருதுகளால் உழும் விவசாயிகளை காண்பது அரிதாகிவிட்டது. எங்கு பார்த்தாலும் டிராக்டர்கள் தான் உழுது கொண்டிருக்கின்றன. இதை நவீனம் என்று கருதினாலும் மண்ணுக்கு தேவையான சத்துக்களை டிராக்டர்களால் கொடுக்க முடிவதில்லை என்பது மட்டுமே நிதர்சன உண்மையாக இருக்கிறது. வயல் எந்த இடத்துல நல்லா விளையும் அப்படின்னு சொன்னா ஒரு மாடு சாணி போட்ட இடத்துல வயல் நல்லா விளையும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு மக்கின குப்பைகள் கிடைக்கக்கூடிய இடத்துல வயல் பயிர் ரொம்ப திரட்சியாக நிறைய மகசூலை தரக்கூடியதா இருக்கும். அந்த அடிப்படையில் இன்னைக்கு உரம் என்பது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். வயலுக்கு தேவையான அந்த தொழு உரம் என்பது அடிப்படையான ஒரு விஷயம். முன்னா அந்த காலத்துல மாடை வச்சு ஏர் உழுவும் போது அது போட்டுட்டு போகிற சாணி அதுலயே பயிர்கள் நல்லா விளையும். ஆனா இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு கிடையாது. டிராக்டரை வச்சுதான் உழுவணுங்கிற நிலைமை இருக்கிறதுனால தொழு உரத்தை நம்ம வெளியில இருந்து வாங்க வேண்டியிருக்கு. நிலத்தை உழுத 20 முதல் 25 நாட்களில் நெல் பயிர் உரிய பருவத்தை அடைந்துவிடும். அந்த பயிர்களை பிடுங்கி வேறு நிலத்தில் நட வேண்டும். நெல்லை விதைப்பதற்காக சேடை வைத்ததை விட அந்த பயிரை பிடுங்கி நடுவதற்கு வைக்கப்படும் சேடைக்கு அதிக கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டி இருக்கும். இதற்கு போதுமான ஆட்களும் உரிய நேரமும் அவசியம் என்கிறார்கள் விவசாயிகள்.
நாளைக்கு முந்தைய உழுது அதை நல்லா பண்படுத்தி நாத்து விடுவோம். நாத்து விட்டு 25வது நாள் நாத்து பறிச்சு நடவு நடுவோம். நடவு நடுறதுக்கு முந்தி நடவு நடுற பகுதியில எல்லா பகுதியிலையும் எரு அடிச்சு 25வது நாள் நடவு நடுவோம். 25வது நடவு நட்டு 40வது நாள் உரம் போடுவோம். மறுபடி 60வது நாள் உரம் போட்டு இப்ப அந்த விவசாயம் கருது வர்ற சமயத்துல விவசாயிகள் கருது உரம் போடுவோம். வயலில் சீரான இடைவெளியில் பயிர்களை நட்டு வயலில் தண்ணீர் குறையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். இந்த நேரங்களில் எல்லாம் போதுமான மழை பெய்தால் விவசாயிகளுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். தேவையான நேரங்களில் உரங்களை போட்டு நிலத்தை செம்மைப்படுத்த வேண்டியது அவசியம். மண்ணின் தன்மை, பராமரிப்பு, உரம் போன்றவைகளால் பயிர் வளர்ச்சி செம்மையாக இருக்கும். சரியாக 3 அல்லது 4 மாதங்களில் நெல்மணிகள் உருவாகி அறுவடைக்கு தயாராகிவிடும். மழை பெய்யும் நேரம் கூட பயிரின் வளர்ச்சியை தீர்மானிக்கும் என்கிறார்கள் விவசாயிகள். இப்ப குறிப்பிட்ட காலத்துல களை எடுத்தாதான் பயிர் தூறு கட்டும். களை எடுத்து காலு மிதிக்கணும். காலு மிதிச்சாதான் வேற அருவுனாதான் தூறு கட்டும் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. அப்ப அதுக்காகவாவது நம்ம களையே இல்லன்னா கூட ஆளை விட்டு எல்லா இடங்கள்லயும் நம்ம தூறு கட்டுறதுக்காக களை எடுக்க வேண்டியிருக்கு. இன்னொரு பெரிய கொடுமையான ஒரு விஷயம் என்ன சொன்னா, காலை நேரங்கள்ல மழை பெஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா அது முழுக்க முழுக்க கதிர் வர்றது கருக்காயா தான் வரும். அந்த பூ என்பது கொட்டி போயிடும். காலை நேரத்துல ஒரு 11 மணி வரைக்கும் பூக்கிற நேரத்துல அந்த மரகந்த சேர்க்கை நடக்கக்கூடிய நேரத்துல மழை என்பது பெய்யக்கூடாது. மழை பெஞ்சிச்சுன்னு சொன்னா அது கருதிர் கற்காயா மாறி போயிடும். தை மாதம் அறுவடைக்கு உரிய மாதம் என்பதால் விவசாயிகள் தற்போது அறுவடையை தொடங்கியிருக்கின்றனர். அறுவடைக்கு தயாரான பயிர்களை அறுத்து களத்து மேட்டில் வைத்து போர் அடித்தால் நெல்மணிகள் கிடைத்துவிடும். ஆனால் இப்போது விவசாயத்திற்கு தேவையான கூலி ஆட்கள் குறைவு என்பதாலும் அடுத்த தலைமுறை மென்பொருள் நிறுவனங்களை நோக்கி படையெடுப்பதாலும் கருவிகள்தான் விவசாயிகளின் தேவையை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது. விவசாயி ஒன்னும் பார்த்து 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 விளைய வச்சது. ஒவ்வொரு நாளும் வயலை சுத்தி சுத்தி சைடுல களை இருக்கா, வரப்புல புல்லு இருந்தா அதை அறுக்கிறது, அதனால பூச்சி வரும்னு நினைக்கிறது. ஒவ்வொரு நாளிலும் வயல்ல இறங்கி இறங்கி பார்த்து பார்த்து விவசாயி விளைவிச்சதுக்கு விலைன்னு போகும்போது தனியார் நெல்லு வாங்கக்கூடியவங்க என்ன விலையை தீர்மானிக்கிறாங்களோ அதுதான் பிபிடி மாதிரி இருக்கக்கூடிய சன்னரக விலைகளுக்கு கிடைக்கும். இந்த ஆண்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பெரும்பகுதி பிபிடிங்கிற கூடிய அந்த பொன்னிக்கு விலை கிடைக்கும்னு நிறைய விலைய வச்சிருக்காங்க. ஆனா பெரும்பகுதியா இருக்கிறதுனால என்ன விலை இருக்க போகுதுன்னு தெரியல. தமிழகத்தில் கடந்த சில ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் நடப்பாண்டில் வடகிழக்கு பருவமழை அதிகமாக பெய்துள்ளதால் 120 லட்சம் டன் அரிசி உற்பத்தியாக வாய்ப்பு உள்ளதாக வேளாண்மை துறை அதிகாரிகள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர். அதே நேரம் தமிழகத்தில் உள்ள 89 அணைகளும் முழு கொள்ளளவை எட்டியுள்ள நிலையில் பாசனத்திற்கு தேவையான தண்ணீரும் இருப்பு உள்ளது. இதனால் இனிவரும் நாட்களில் விவசாயத்தை முழுமூச்சுடன் துவக்க வாய்ப்புகளும் பிரகாசமாகவே இருக்கிறது. என்ன நேரத்திலே நெல்லை பத்தி பார்த்தோம். அடுத்ததா சாப்பிட திகட்டாத கரும்பு பத்தி பார்க்க போறோம். இன்னைய நிலவரப்படி பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் கரும்பு உற்பத்தியில 2வது இடத்துல இருக்குது. இருந்தாலும் கரும்பு உற்பத்தி பத்தி விவசாயிகள் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். விவசாயம் என்றாலே நெல் மட்டும்தான் என்ற நிலையிலிருந்து கொஞ்சம் விடுபட்டு மாற்று பயிர் தேடுவோரின் முதல் விருப்பமாக இருப்பது கரும்புதான். நெல் அறுவடை முடிந்த வயலை அப்படியே போட்டு வைக்காமல் கரும்பு பயிரிடும் விவசாயிகளும் உண்டு. வறட்சியான சூழலிலும் தாங்கி வளரும் தன்மை கொண்டது என்பதால் கரும்பை பயிரிட விவசாயிகளிடையே ஆர்வம் அதிகம் உண்டு. பொங்கல் நேரத்தில் செங்கரும்பிற்கு நல்ல வரவேற்பு இருக்கும் என்பதால் சித்திரை மாதத்திலே கரும்பு பயிரிட துவங்கி விடுவார்கள் விவசாயிகள். இது இந்த கரும்பு சாகுபடி எப்படி நாங்க பண்ணோம்னா, ஆடி மாசத்துல விர கரும்புன்னு ஒண்ணு போட்டு அந்த கரும்பு ஒரு 6 மாசம் வளர்ந்த பின்பு அந்த கரும்பை வெட்டி சின்ன சின்ன துண்டா எப்படின்னா ஒரு 2 கருணா இல்ல ஒரு 3 கருணா, இந்த 1 2 இந்த 3 கருணா லெவல்ல கட் பண்ணி அத வைகாசி மாசம் இல்ல சித்திரை மாசம் இந்த மாதிரி லெவல்ல போடுவோம். அதேபோல்
சீசன் இல்லாமல் எல்லா நேரத்திலும் ஆலை கரும்பு பயன்படும் என்பதால் பெரும்பாலான விவசாயிகளின் தேர்வாக இது இருக்கிறது. மண்ணின் தன்மையை பொறுத்து நல்ல மகசூலை தரும் இந்த கரும்பு ரகத்தை பயிரிட்டால் லாபம் கிடைப்பதோடு மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களையும் தயாரிக்க முடியும். அன்றாட உபயோகத்திற்கு பயன்படும் நாட்டு வெல்லம், சர்க்கரை போன்ற பொருட்களின் அடிப்படையாக இருக்கும் இந்த கரும்பு ரகம் விவசாயிகளின் ஆதாரமாக இருக்கிறது. கடந்த 20-30 வருஷமா விவசாயம் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா இப்ப கரும்பு விவசாயம் பண்ணிருக்கோம். இந்த கரும்பு விவசாயம் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் 10 மாசமாவது இந்த விவசாயம் பண்ணணும். அப்படிங்கிறப்ப இப்போ 10 மாசத்துக்கு முன்னாடி செஞ்ச விவசாயம் கரும்பு விவசாயம் பண்ணதுல இருந்து ஒரு 4 முறை 5 முறை ஒரு அந்த விவசாயத்துக்கு உரம் வைக்கணும். ஒரு கரும்பு விவசாயம் பண்ணி ஒரு மாசத்துல இருந்து ஒரு 15 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த மட்டையை உரிக்கணும். இந்த வருஷத்தை பொறுத்து பாத்தீங்கன்னா போதிய மழை புதுக்கோட்டை மாவட்டத்துல இந்த பக்கம் கொஞ்சம் மழை கம்மியா இருக்கிறதுனால கரும்பு விவசாயம் அவ்வளவு தூரம் இல்ல. இருந்தாலும் கிணத்து தண்ணியை வச்சு கரும்பு விவசாயம் ஓரளவு பண்ணிருக்கிறோம். ஓரளவு எதிர்பார்த்த அளவுக்கு ஏதோ கிடைக்கும்னு எதிர்பார்க்கிறோம். ஒல்லியாக உயரமாக வளரும் இந்த கரும்பு வகைகள் காற்றின் வேகத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் சாய்ந்துவிடும் என்பதால் அதற்கு உரிய முட்டு கொடுக்கும் வகையில் குச்சி அல்லது மண் அணைப்பு கொடுக்க வேண்டும் என்கிறார்கள் கரும்பு விவசாயிகள். காத்து அடிச்சுக்கிட்டு நாங்க மோட்டார் தண்ணி போட்டு பாய்ச்சிருவோம். கீழே விழுந்தோன்னா நாங்க மூங்கி குச்சி எடுத்துட்டு வந்து முட்டு முடிச்சிருவோம். எங்களுக்கு வந்து அதிகமா பயிர் நல்லா விவசாயம் பண்ணிட்டு நல்லா தீவிரமா இருந்துட்டு இருக்கோம். அருகாமையில் உள்ள சர்க்கரை ஆலையுடன் உள்ள ஒப்பந்தத்தை பொறுத்தே விவசாயிகள் தங்கள் நிலங்களில் கரும்பு பயிரிடுகிறார்கள். அறுவடை காலங்களில் விளைந்த கரும்புகளை எல்லாம் நேரடியாக ஒப்பந்த முறைப்படி ஆலைக்கு அனுப்பி விடுவது விவசாயிகளின் வழக்கம். ஒரு ஏக்கருக்கு இத்தனை ரூபாய் என விலை நிர்ணயம் செய்து கொடுப்பதால் விவசாயிகளின் பொருளாதாரமும் மேம்படுகிறது. முறையாக பராமரிக்கப்படும் கரும்புகள் ஒரு ஏக்கருக்கு 200 டன் வரை லாபம் கொடுக்கும் என்பதும் கரும்பு விவசாயத்தின் சிறப்பம்சமாக இருக்கிறது. தமிழகத்தில் கடலூர், விழுப்புரம், தஞ்சை, கும்பகோணம், திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் கரும்பு விவசாயம் பிரதானமாக உள்ளது. மா, பலா, வாழை முக்கணிகளை நாம இப்படித்தான் வரிசைப்படுத்துறோம். ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி நாம சாப்பிட்ட வாழைப்பழங்கள் இப்போ கடையில கிடைக்கிறதே இல்ல. ஆனா அதுக்கு பதிலா பாத்தீங்கன்னா ஏராளமான புது வகைகள் கடையில கிடைக்குது. அப்போ நம்ம இத்தனை வருஷமா சாப்பிட்டு இருந்த பாரம்பரிய ரகங்கள் என்ன ஆச்சு, எங்க போச்சு அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு நம்மள பலருக்குமே இருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரசாயன உரங்களை அதிக அளவு பயன்படுத்துறதுதான் நம்மளுடைய பாரம்பரிய ரகங்கள் காணாம போனதுக்கு காரணமா சொல்லப்படுது. இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா நம்மளுடைய பழைய முறைப்படியே விவசாயிகள் இயற்கை விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அத வாழை சாகுபடியிலே செய்யறாங்க. அந்த வகையில இயற்கை முறையில கற்பூரவல்லி வாழை சாகுபடி செய்யற விழுப்புரத்தை சேர்ந்த விவசாயி சுப்பிரமணியன் என்ன சொல்றாருன்னு பார்க்கலாம். இயற்கை விவசாயி என்ற ஒரு அடையாளம் இவருடையது. கற்பூரவல்லி வாழை ரகத்தை கடந்த 10 வருடங்களாக பயிரிட்டு தனக்கென ஒரு அடையாளத்தை சுற்றுவட்டார மக்களிடம் உருவாக்கியிருக்கிறார் சுப்பிரமணியன். கற்பூரவல்லி வாழை வந்து பாத்தீங்கன்னா வயசு 130 நாளுங்க வயசு இதுக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கிழங்குலாம் ரொம்ப உறுதியா இருக்கும், கிழங்கு ரொம்ப பெருசா இருக்கும், நோய் தாக்குதல் இல்லாதது. அதிகமான நோய் தாக்குதல் இந்த கற்பூரவல்லிக்கு வாழை இருக்காது. கற்பூரவல்லி வாழையை பயிரிடுவதில் உள்ள சிறப்பம்சம் அதன் மருத்துவ குணங்கள் என்று சொல்லும் சுப்பிரமணியன் இந்த ரகத்தை பயிரிடுவதால் நல்ல லாபம் கிடைப்பதாகவும் சொல்கிறார். இந்த வாழை ரகத்தை பயிரிடும் போது கிழங்கு உறுதித்தன்மையாக இருப்பதால் நோய் தாக்கும் என்ற பயமில்லை. தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை இந்த கிழங்கு பெற்றிருப்பதால் மண்ணை உறுதியாக பற்றி வளரும் தன்மை கொண்டது. இதனால் விவசாயிகளுக்கு கைமேல் பலன் கிடைக்கும். மண்ணு என்கிட்ட பேசும் காரணம் என்ன, அந்த மண்ணுக்கு தேவையான இடுபொருள் நம்ம கொடுக்கும்போது மண்ணு நல்ல பொலப்பொலப்பு தன்மை அடையுது. மண்புழு வந்து நிறைய வந்து உருவாகி போகுது. மண்புழு உருவாகும் போது மண்ணு வந்து ஜீவனுள்ள மண்ணாகி போகுது. அப்ப எந்த பயிர் வச்சாலும் அந்த பயிர் வளர்றதுக்கு வேர் முக்கியம். அந்த வேர் எவ்வளவு தூரம் அந்த மண்ணுல அந்த காற்றோட்டமா இருக்கிற மண்ணுல ஊடுருவி பாயுதோ அதனால அந்த மண்ணு நல்லா வளமா, பயிர் நல்லா வளமா வளர்ந்து நல்ல திரட்சியான காய்கறி நமக்கு கொடுக்கும்.
விவசாயத்தில் பல நஷ்டங்களை சந்தித்த சுப்பிரமணியன் அடுத்து என்ன செய்வது என்று குழம்பி தவித்த நேரத்தில் கை கொடுத்திருக்கும் வாழை இப்போது அவருக்கு நல்ல வருமானத்தை ஈட்டித் தரும் ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிறது. கற்பூரவல்லி பயிரிட வேண்டும் என்று நினைத்த போதே இயற்கை முறையில்தான் செய்ய வேண்டும் என உறுதியெடுத்து அதை நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறார். 16 வகையான தானியங்களை நிலத்துல நம்ம விளைச்சிட்டோம்னா ஒரு மாசம் இல்ல 1.5 மாசத்துல நல்ல வளமா அந்த தானியம் நல்லா விளைஞ்சிரும். அதுக்கு பூக்கிற டைம்ல அதே மடக்கி அப்படியே ஓட்டிடுவோம். நிலத்துக்கு ஓட்டிட்ட உடனே அனைத்து விதமான சக்தியும் அந்த நிலத்துக்கு வந்துடும். அப்ப மண்புழு எங்க இருந்தாலும் நம்ம நிலத்தை தேடி வந்துடும். செயற்கை உரங்களுக்கு குட்பை சொல்லிவிட்டு இயற்கையான உரங்களை மண்ணுக்கு கொடுத்ததன் பலனை இன்று அறுவடை செய்து கொண்டிருக்கும் சுப்பிரமணியன் விவசாயிகளுக்கு ஒரு முன்னோடி என்றே கூறலாம். இயற்கையில விளைஞ்சதுனால நோய் எதிர்ப்பு சக்தி என்னுடைய வாழையில இருக்கு. அந்த பலதானியம் ஓட்டிட்டு கயிறு பிடிச்சி அந்த அளவு பிரகாரம் பிக்காசால பள்ளம் போட்டு கண்ணை வந்து சின்னதா ஒரே சைஸா பார்த்து பொறுக்கி போட்டுடுவோம். போட்டுட்டு அதோட விட்டுற மாட்டேங்க. அந்த நிலத்துல வந்து என்கிட்ட கை வண்டி ஒண்ணு இருக்கு, சின்ன வண்டி. அதால நிலத்துல ஓட்டிட்டு ஊடு பயிரா தானியங்களை போடுவோம். நானு ஒரு ஏக்கருக்கு 1000 வாழை கன்றுகளை நட முடியும் என்பதோடு போதுமான வடிகால் வசதியோடு கூடிய அனைத்து மண் வகைகளும் இந்த ரகத்தை பயிரிட ஏற்றவை. வாழை நன்கு செழித்து வளர ஜீவாமிர்த கரைசல் போதுமானது என கூறும் சுப்பிரமணியன் அவற்றை தயாரிப்பது குறித்த வழிமுறைகளையும் விளக்குகிறார். நாட்டு பசுமாட்டோட கோமியம் சாணியை தான் ஜீவாமிர்தமா பயன்படுத்துறேன். 100 கிலோ சாணம், 2 கிலோ வெள்ளத்துக்கு பதில் என்ன பண்ணுவோம், என் நிலத்தை பார்த்து சுத்தி பாத்தீங்கன்னா பப்ளி மரம் நிறைய இருக்கும், வேஸ்ட். அந்த பயிர் வகை பயிர், பப்ளி பழம் எல்லாத்தையும் ஒன்னா பேசிஞ்சு நல்லா காய வச்சிட்டோம்னா அதுதான் அடி உரம். அது கனஜீவாமிர்தம். மற்ற ரசாயன உரத்தை போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த கனஜீவாமிர்தத்தை ஒரு செடிக்கு ஒரு 1.5 கிலோ 2 கிலோ வீதம் போட்டுட்டு மண் அணைச்சிட்டோம்னா மரம் நல்லா வளமா நல்லா வளரும். மண்ணுக்கு தேவையான சத்துக்களை நாம் கொடுத்தால் மண் பல மடங்கு லாபத்தை திருப்பித் தரும் என்பதற்கு இவர் ஒரு உதாரணம். இயற்கை விவசாயத்தில் பலம் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் உழைப்புதான் ஒரு விவசாயியின் அடையாளத்தை தீர்மானிக்கிறது. ஒரு ஏக்கருக்கு 50,000 ரூபாய் செலவு செய்தால் 2.25 லட்சம் ரூபாய் வரை லாபம் கிடைக்கும். இயற்கை விவசாயம் என்பது ஆத்மார்த்தமான ஒரு விஷயம் என கூறும் சுப்பிரமணியன் தன் நிலத்தில் விளைந்த பொருட்களை வாங்க மக்களும் ஆர்வமாக இருப்பதாக கூறுகிறார். நம்ம ஒவ்வொரு பயிரும் நம்ம கண்ணுல ஆப்ட்டு ஒவ்வொரு பூச்சியுமே நம்ம கண்ணுக்கு தென்பட்டு செய்யற வேண்டியதான் இயற்கை விவசாயம். அப்ப அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தானியங்களும் சரி, பழங்களும் சரி, சிறுதானியங்களும் சரி, அதுக்கு தேவையான இயற்கையா நோய் எதிர்ப்புக்கூடிய தன்மையுள்ள கோமிய சாணி உள்ள அந்த இயற்கையா கிடைக்கிறது நம்ம தெளிக்கும் போது அதை சாப்பிட்ற மக்களும் நோய் இல்லாம நீண்ட ஆயுளோடு நோய் இல்லாம வாழலாம். ஒரு விவசாயிக்கு தன் பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்யக்கூடிய உரிமை இருக்கும் என்ற நிலையை உருவாக்கியிருக்கும் சுப்பிரமணியன் விவசாயிகளுக்கு எல்லாம் ஒரு முன்னோடியாகவே இருக்கிறார். சமீப காலமா சந்தை அப்படிங்கிறது தமிழ் சினிமால மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு விஷயமா மாறிட்டு வருது. நாம வெள்ளாம பண்ண பொருட்களை கொண்டு போய் விக்கிற இடமாவும் நாட்டு நடப்பை தெரிஞ்சுக்கிற இடமாவும் இருந்த சந்தை மெல்ல மெல்ல படிப்படியா கைவிடப்பட்டுட்டு வருது அப்படிங்கிறது ஒரு வேதனையான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் கூட இன்னும் தமிழ்நாட்டுல பல இடங்கள்ல வாரசந்தை நடந்துட்டு தான் இருக்கு. ஏன் கான்கிரீட் காடா மாறிட்ட சென்னையிலே கூட வாரசந்தை நடக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தெரியுமா? ஆமாங்க, பல்லாவரத்துல தான் வெள்ளிக்கிழமை அதுவுமா வாரசந்தை நடக்குது. நேத்தும் கூட அதே போல வாரசந்தை குடிச்சு வாங்க அந்த சந்தையை பார்க்கலாம். மென்பொருள் நிறுவனங்கள், ஓங்கி உயர்ந்த கட்டடங்கள், மெரினா கடற்கரை, புகழ்பெற்ற கோவில்கள், இதுதான் சென்னையின் அடையாளமாக நாம் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சென்னைக்கு தனி முத்திரை கொடுத்துக் கொண்டு பெரும் கடலாக காட்சியளிக்கும் அடையாளங்களில் ஒன்று பல்லாவரம் சந்தை.
சென்னை மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் இல்லை இந்தியாவின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் தங்கள் உற்பத்தி பொருட்களை விற்பனை செய்ய வியாபாரிகள் இங்கு குவிந்த வண்ணம் உள்ளனர். அதேபோல் தங்களுக்கு வேண்டிய பொருட்களை வாங்குவதற்கும் இந்தியாவின் பல மாநிலங்களிலிருந்து பல்லாவரம் நோக்கி வருபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. இந்த பல்லாவரம் சந்தை தோன்றிய கதை கொஞ்சம் சுவாரஸ்யமானதும் கூட. ஆங்கிலேயர் ஆட்சி செய்த காலத்தில் மாட்டு சந்தையாக உருவெடுத்ததுதான் பல்லாவரம் சந்தை. பின்னர் படிப்படியாக உருப்பெற்று எல்லா பொருட்களும் கிடைக்கும் ஒரு இடமாக மாறியது. இந்த சந்தையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் விளையும் பச்சை பசேல் காய்கறிகள், மூலிகை கீரைகள், இயற்கையான முறையில் விளைந்த பழங்கள் என எல்லாம் விலை மலிவாக கிடைக்கும் என்பது தனிச்சிறப்பு. அதேபோல் வீடுகளில் செல்ல பிராணிகளாக வளர்க்கும் நாய், முயல், புறா போன்றவைகளும் அசைவ உணவிற்காக பயன்படுத்தும் கோழி, காடை உள்ளிட்டவைகளும் இங்கு மலிவாக கிடைக்கிறது. பண்ணைகளில் வளர்க்கப்பட்ட பிராய்லர் கோழிக்கறிகளை சாப்பிட்டு பழக்கப்பட்டவர்களுக்கு நாட்டுக்கோழிகள் விதவிதமாக கிடைப்பதால் இவற்றை வாங்கிச் செல்ல ஆர்வம் காட்டி வருகின்றனர். இது தவிர அன்றாடம் தேவைப்படும் கடுகு, உளுந்து, புளி உள்ளிட்ட மளிகை ஜாமான்களும் தங்கள் தேவைக்கேற்றபடி சின்ன சின்ன பொட்டலங்களில் தொடங்கி மூட்டைகள் விற்பனை வரை நடைபெறும் இடமாக இந்த சந்தை உள்ளது. தங்கள் இருப்பிடங்களில் விலை அதிகம் என்பதால் இங்கு வந்து தங்கள் வீட்டிற்கு தேவையான மாத மளிகை சாமான்களை வாங்கிச் செல்வது சென்னை வாசிகளின் வழக்கம். மளிகை சாமான் எல்லாம் பொருளும் வாங்க வந்துடும். என்னென்ன பொருள் இருக்குது எல்லாமே வாங்கி போறதுக்கு வார வாரம் வருவோம். கோடம்பாத்துல அவ்வளவு ரேட்டு, இங்க கொஞ்சம் கம்மியா மிளகா இருக்கு, அதனால இங்க வந்து வாங்கி போலான்னு வந்துருக்கோம். அங்க வந்து மிளகா வந்து 150 ரூபா போடுறான், இங்க 120 ரூபா 110 ரூபா தான் போடுறாங்க. வீட்டை அலங்கரிக்க தேவைப்படும் அலங்கார செடிகள் மற்றும் விதைகளை வாங்கிச் செல்லவும் மக்கள் கூட்டம் அதிகம் வருவதுண்டு. கட்டுமானத்திற்கு தேவைப்படும் பொருட்கள், விவசாயத்திற்கு பயன்படும் மண்வெட்டி, கலப்பை உள்ளிட்ட கருவிகளும் இங்கு கிடைப்பதால் எல்லா தரப்பினரும் இங்கு வர ஆர்வம் காட்டுகிறார்கள். இந்த சந்தைக்கு வருவேன், நான் 2 வாரத்துக்கு ஒரு தடவை வருவேன். எல்லாம் காய்கறி, மற்றபடி வீட்டு சாமானுங்க எல்லாமே வந்து வெளியே விட நம்ம வீட்டாண்ட வாங்கறத விட கம்மியா இருக்கும். மொத்த வியாபாரிகளும் பழைய பொருட்கள் விற்பனையாளர்களும் பொதுமக்களும் நேரடியாக இங்கு வருவதால் இடைத்தரகர்களுக்கு கூடுதல் பணம் செலுத்த வேண்டிய அவசியமில்லை. பொருட்களை விற்பவர்களும் வாங்குவோர்களும் நேரடியாக சந்தித்துக் கொள்ளும் இந்த சந்தை பல தரப்பினரையும் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. கம்ப்யூட்டர் கருவிகள், வீட்டுக்கு தேவையான பர்னிச்சர் பொருட்கள் உள்ளிட்ட எல்லாமே கிடைக்கும் இடமாக பல்லாவரம் சந்தை உள்ளது. இங்கு உற்பத்தியாளர்கள் கடைகள் அமைத்துக் கொள்ள குறைவான வாடகை என்பதால் வெளி மாநில விற்பனையாளர்கள் பல்லாவரம் சந்தைகளை நோக்கி படையெடுக்கின்றனர். குண்டூசி முதல் கம்ப்யூட்டர் வரை கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்காத பொருளே கிடையாது. ஆந்திரா, கேரளா, இந்தியா, கோயம்புத்தூர், திருச்சி எல்லா ஊர்லும் வராங்க. ஒரு கடைக்கு 20 ரூபாயிலிருந்து 50 ரூபா வரைக்கும் வாங்குங்க சார். அடிக்கணக்கு 6க்கு 8 எங்க கணக்கு. 20 ரூபா வண்டிக்கு, 20 ரூபா கடைக்கு, 50 ரூபா. பெரிய கடைனா 70 ரூபா 60 ரூபா அப்படி வாங்கிக்கும். அது டபுள் கிடையாது, டபுளா வாங்கிக்கும். காய்கறி, பழங்கள் வாங்க கோயம்பேடு சந்தை போக வேண்டும். பர்னிச்சர் பொருட்கள் வாங்க தியாகராய நகர் போக வேண்டும். அசைவ உணவுகள் வாங்க சிந்தாதிரிப்பேட்டை போக வேண்டும் என கவலைப்பட வேண்டாம். வெள்ளிக்கிழமைகளில் உங்களின் நேரத்தை கொஞ்சம் ஒதுக்கி பல்லாவரத்திற்கு ஒரு முறை வந்து வாருங்கள். உங்கள் பர்ஸை பதம் பார்க்காமல் உங்கள் பைகளை நிறைத்து அனுப்பும் பல்லாவரம் சந்தை உங்களின் ஷாப்பிங் இடங்களில் முக்கியத்துவம் பெற்ற இடங்களில் ஒன்றாகவே மாறிவிடும். ஒரு பக்கம் Facebook, ட்விட்டர்னு வேற நாட்டுல நடக்கிற விஷயங்கள் கூட நம்ம உள்ளங்கையில சட்டுன்னு வந்துடுது. ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாத அபார்ட்மெண்ட் வாழ்க்கையும் இங்கதான் இருக்கு. அதனால விவசாய உலகத்துல என்னதான் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது நம்மளுடைய முக்கிய கடமையா இருக்கு. அந்த வகையில வயல்வெளி வாழ்க்கை பகுதியில பாத்தீங்கன்னா கடந்த வாரம் நடந்த முக்கிய விவசாய கருத்தரங்குகள், பயிற்சி வகுப்புகள் குறித்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம அடுத்த வாரம் தமிழ்நாட்டுல எங்கெல்லாம் என்னென்ன நடக்குதுன்னு பார்க்க இருக்கோம். வெண்பன்றி வளர்ப்பு. கடந்த டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி
நாமக்கல் வேளாண் அறிவியல் மையத்துல வெண்பன்றி வளர்ப்பு குறித்த தொழில்நுட்ப பயிற்சி நடந்துச்சு. இதுல கால்நடை வளர்ப்பில் ஆர்வமாக இருக்கிற பலரும் கலந்துகிட்டு பலன் பெற்றிருக்காங்க. வெண்பன்றி வளர்ப்பானது விவசாயிகளுக்கு வந்துங்க ஒரு அதிக வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலாக இப்பொழுது இருக்கிறது. கலப்பு தீவனத்தை கொடுக்கறத விட நம்மளுடைய வீட்டில் சமைத்து மீதி இருக்கக்கூடிய பொருட்களையும் மேலும் மில்லில் கிடைக்கக்கூடிய கழிவுப் பொருட்களையும் பயன்படுத்தினால் நாம் அதிக லாபத்தை கிடைக்கக்கூடிய ஒரு தொழிலாக இது இருக்கிறது. இயற்கை உணவு திருவிழா, பூவுலக நண்பர்கள், நல்ல சோறு அமைப்பு மற்றும் திருச்சி சமயபுரத்தில் இருக்கிற SRV பள்ளி ஆகியவை சேர்ந்து ஜனவரி 3ஆம் தேதி பாரம்பரிய உணவு திருவிழாவை நடத்தினாங்க. சிறுதானியங்கள்ல செய்த உணவு வகைகள், உடலுக்கு உறுதி தரும் தானிய வகைகள் ஆகியவை குறித்து விளக்கப்பட்டது. சத்தான உணவு குறித்து விளக்கிய நிபுணர்கள், இயற்கை விவசாயிகள் சிறுதானிய உணவை ருசி பார்க்க பல்வேறு மாவட்டங்களிலும் இருந்து வந்திருந்த மக்கள், பள்ளி மாணவ மாணவிகள் என பல தரப்பினரும் பங்கேற்றிருந்தது பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. இதுவரை நடந்த நிகழ்ச்சிகளை பற்றி பார்த்தோம். இனி நடக்க இருக்கிற நிகழ்வுகளை பற்றி பார்க்கலாம். ஜனவரி 10ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்துல பாரம்பரிய உணவு திருவிழா நடக்க இருக்கு. சிறுதானிய உணவுகள் தொடர்பாக நடக்க இருக்கும் இந்த உணவு திருவிழாவில் வேளாண் உற்பத்தியாளர்கள் உட்பட பலர் கலந்துக்க இருக்காங்க. சிறுதானிய உணவுகள் குறித்த கண்காட்சியும் நடக்க இருக்கு. வேளாண்மை அப்படிங்கிறது ஒரு பறந்து விரிந்த உலகம். அந்த உலகத்துல முதலடியை தான் நாம இப்ப எடுத்து வச்சிருக்கோம். இனி வர வாரங்கள்ல விவசாயத்துல புது புது தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சாதனை புரிந்த விவசாயிகள், லாபகரமான உற்பத்தி தொழில்நுட்பங்கள், சந்தைப்படுத்துதல், உடலுக்கு ஆரோக்கியம் தரும் சிறுதானிய உணவுகள்னு வர உழவன் நிகழ்ச்சியில பார்க்க இருக்கிறோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திவ்யா.